வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 56,500லேருந்து 1,77,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சொசைட்டி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் செக்யூரிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் செட்ஸ், SCTS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு, அதேமாதிரி போஸ்ட் கோடு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ASP அதாவது ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 56,500லேருந்து 1,77,500 வரைக்கும் பேசிக் பே. அது இல்லாமல் யூஸ்ஃபுல் அலவன்சஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, BE, BTech, BCom இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஜாபில் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அவங்க சொல்லியிருக்க இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருக்குது இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெலவெண்ட் பிரான்ச்சஸில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஹியூமன் ரிசோர்ஸஸோ, அக்கௌண்ட்ஸு அல்லது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் MBA முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அல்லது ப்ரொஃபஷ்னல் டிகிரி CA, ICAA, ACS, MBAல ஃபினான்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நாலேஜஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ், காம்படென்சி இன் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேண்டிட்டரியாக உங்களுக்கு 15 இயர்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லையோ அல்லது அட்டானமஸ் பாடிஸ் அல்லது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்டிங்ஸ் வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ராபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1 இயர் ப்ராபேஷன் பீரியட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சப்மிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம், பர்சனல் பர்டிகுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டிடுங்க.
அடுத்து அவங்க சொல்லியிருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய பேர் பிளாக் லெட்டர்ஸில் உங்களோட ஜெண்டர் அண்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் ஆனா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு மேரிடா அன்மேரிடாங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய அப்பாலேருந்து கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது, நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் கொடுத்துடணும். கரஸ்பாண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. 2 அட்ரஸுமே ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி கரண்ட் பொசிஷனை எங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ எங்கே அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். இயர் ஆஃப் பாசிங் என்ன, மார்க் என்ன, யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட் பேர் என்ன, சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் என்ன, ரீமார்க்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ்னு சொல்லி எல்லாமே ஃபில் பண்ணணும். அதேமாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட டீட்டெயில்ஸுமே ஃபஸ்ட் ஜாப்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன ஜாப் போனீங்களோ அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் நீங்கள் பெய்ட் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, அதேமாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, அது மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். டேட், அமௌண்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். 2 ரெஃபரன்சஸ் கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. டிக்ளரேஷன் இங்கே சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? நேமும் போட்டு சிக்னேச்சரும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டேட்டு, பிளேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடாக ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே இங்கே இது பண்ணிடுங்க. அதே மாதிரி அது எல்லாமே ஸ்கேன் பண்ணியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அதற்கான லிங்க். இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கூகுள் ஃபார்மாக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்புட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுவீங்களா, அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணக்கூடாது. அதை ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும். ஆகஸ்ட் 24 மார்னிங் 10 மணிலேருந்து செப்டம்பர் 24 ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 700 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸெப்ஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இவங்கெல்லாம் எக்ஸெப்ஷன். இவங்க அந்த ஆன்லைனில் அவங்க சொல்லியிருக்க ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாலே போதுமானது. ஸோ அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ட் காப்பீஸ் அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். செப்டம்பர் 24 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அல்லது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. மினிமம் மெம்பர்ஸ், கம்மியான மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வச்சு ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அல்லது இன்டர்வியூ இருக்கும். ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கும். ஒன்று ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, இல்லைன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.